அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய சிந்தனை, நான் உன்னை மறக்கவே மாட்டேன். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 13, இறை சொற்றொடர்கள் 44 முதல் 52 முடிய. அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாவின் பெற்றோர் புனித சோக்கின், புனித அன்னா ஆகியோரின் நினைவு நாளான இன்று 6வது உலக முதியோர் தாத்தா பாட்டிய விழா கொண்டாடுகின்றோம். திருத்தந்தை லியோ அவர்கள் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்னும் மைய கருத்தை இந்த ஆண்டிற்கு தந்துள்ளார்கள். முதியோர், தாத்தா, பாட்டியர் ஆகியோர் எதிர்நோக்கு, ஞானம், நம்பிக்கை, அன்பு ஆகியவற்றை போற்றவும், ஒருபோது அவர்களை மறவாமல் நமது குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் விலை மதிப்பற்ற ஆசையாக அவர்களை மதிக்க வேண்டும் எனவும் திரு அவை நினைவூட்டுகிறது. கடவுள் தம் பிள்ளைகளை ஒருபோதும் மறப்பதில்லை எனும் இந்த வார்த்தைகள் குறிப்பாக பாதிக்கப்பட்டு தனிமையில் இருக்கும், புறக்கணிக்கப்பட்டுள்ள முதியவர்களை கடவுள் மறப்பதில்லை என்பதை நினைவுபடுத்துகிறது. முதியோர், தாத்தா, பாட்டியர் ஆகியோரின் ஞானம், இறைவேண்டல், நம்பிக்கை, எதிர்நோக்கு ஆகியவற்றின் புதையல்களாக நம் நடுவே இருப்பதால் அவர்களை ஒருபோது மறக்கக்கூடாது என திரு அவையும் நினைவுபடுத்துகிறது. முதியோரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது, முதியோர் அவர்களது வேரை நாம் புரிந்து கொள்வோம். ஒவ்வொரு குடும்பத்தின் அடித்தளம் முதியவர்கள். அவர்கள் வழியாக பல உறவுகளை உணர்ந்து கொண்டு பலவிதமான பொது அனுபவங்களை, நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். 2வது, முதியோரின் உழைப்பை ஏற்போம். ஒவ்வொரு குடும்பமும் உயர்ந்த நிலையை அடைய முதியவர்கள் இளமை பருவ கடின உழைப்பு காரணமாக உள்ளது. வருங்கால குடும்பம் வறுமை சந்திக்கக்கூடாது என்பதை உணர்ந்து இரவும் பகலும் தங்களது வாழ்வை, வசதியை பற்றி நினைக்காமல் உழைத்து அதனுடைய கனிகளாகிய பலனை குழந்தைகள் அனுபவிப்பதை அவர்கள் விரும்புகின்றனர். 3வது, முதியோரின் தியாகத்திற்காக நன்றி கூறுவோம். முதியோரின் தியாகம் நமது வாழ்விற்கு அடித்தளமாக உள்ளது. அவர்கள் மனப்பூர்வமாக சந்ததியரின் மகிழ்வாக வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து பலவிதமான தியாகச் செயல்களில் ஆர்வமாக ஈடுபட்டதை குறித்து நன்றி செலுத்துவோம். 4வது, அவர்களது அனுபவங்களையும் ஆலோசனைகளையும் பெறுவோம். முதியவர்களுடைய அனுபவம், ஆலோசனை நாம் கேட்கின்ற பொழுது நமது வாழ்வு உயர்வை அடைய செய்கிறது. நல்ல பொறுப்புகளிலும் வர முடியும். 5வது, முதியோருக்கு உதவி செய்ய மனநிலை உண்டு. அதை நாம் புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறர் தேடி வருகின்ற நேரத்தில் உபசரிப்பார்கள், உதவி செய்வார்கள். தங்களை விட பிறரை உயர்வாக கருதுவார்கள். அதிக நேரம் செலவு செய்வார்கள். பிறர் சொல்வதை ஆர்வமாக கவனிப்பார்கள். துன்பங்கள் பிறர் சந்திக்கும் போது ஆறுதலை வழங்குவார்கள், நம்பிக்கை செய்தியும் வழங்குவார்கள். அந்த அனுபவம் நம்மத்திலே தொடர வேண்டும். இன்றைய வாசகங்கள் நமக்கு உணர்த்துகின்ற கருத்துக்கள். முதல் வாசகத்தில் சாலோமன் அரசர் கடவுளிடம் செல்வத்தையோ அதிகாரத்தையோ கேட்கவில்லை, மாறாக ஞானத்தை கேட்கிறார். வாழ்வில் எது முக்கியமானது என்பதை அறிவதே உண்மையான ஞானம். நம்மில் பல இத்தகைய ஞானத்தை தாத்தா பாட்டிகளின் கனிவான அறிவுரைகளில், பொறுமையான திருத்தங்களில், மௌனமான தியாகங்களில் வழியாக பெற்றிருப்போம். தேர்வுகளுக்கு முன் பாட்டியின் ஆசையோ, வயதான பெற்றோர் பண்டாடிய ஜெவமாலையோ, கடினமான நேரங்களில் தாத்தாவின் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளையோ யாரால் மறுக்க முடியும்? இத்தகைய எளிய செயல்களே நமது வாழ்வின் நம்பிக்கையை உருவாக்கும் புதையல்களாக மாறியுள்ளன. இன்று 2வது வாசகம், கடவுளிடம் அன்புகளோடு அவர்களது நன்மைக்காகவே அனைத்திலும் செயலாற்றுகிறார் என திருத்துவ பவுல் நினைவுபடுத்துகின்றார். ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக முதியோருக்கும் அவர்களது வாழ்வில் ஒரு நோக்கத்தை கடவுள் வைத்திருக்கிறார். சமுதாயம் சில நேரங்களில்
முதுமை வலுவின்மையாகவோ சுமையாகவோ பார்க்கலாம். ஆனால் கடவுள் அவர்களின் மாண்பை, அனுபவத்தை, திருத்தூது பணியின் வல்லமை காண்கிறார். முதியோரின் பொறுமை, சகிப்பு தன்மை, இறைவேண்டல் வழியாக தொடர்ந்து நற்செய்தி அறிவிக்கிறார்கள். உடலில் வலுவின்மை இருந்தாலும் ஆன்ம அளவில் ஆற்றலுடன் செயல்படுகின்றன. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நிலத்தில் மறைந்திருக்கும் புதையலை பற்றியும் விலை மதிப்பற்ற நல்முத்து பற்றியும் பேசுகிறது. முதியோர், தாத்தா பாட்டிகள் நம் குடும்பத்தில், சமுதாயத்தில் இருக்கும் புதையல்கள் ஆவ. ஆனால் வேகமாக இயங்க துடிக்கும் இன்றைய உலகில் முதியோர் மறக்கப்பட்டவர்களாகவும் தனிமையில் வாழ்பவர்களாகவும் உரையாடுவதற்காக, கவனிப்புக்காக யாராவது வந்து சந்திக்க மாட்டார்களா என இயங்குபவர்களாகவும் உள்ளனர். காலம் கடப்பதற்கு முன்பே அவர்கள் மதிப்பை உணர்ந்து கொள்ள நற்செய்தி நமக்கு அழைப்பு தருகிறது. பணம், வெற்றி அல்லது வசதி வாய்ப்புகளுக்காக மட்டுமல்ல, மாறாக நம்பிக்கை, உறவு, பரிவு, மறு உலக வாழ்வு ஆகியவையே வாழ்வின் உண்மையான புதையல்கள் என்பதில் கவனம் செலுத்த நற்செய்தி நினைவூட்டுகிறது. நமது தாத்தா பாட்டிகள் இதை நன்றாக உணர்ந்திருந்தன. அதனால்தான் உணவுக்கு முன் இறைவேண்டல் செய்ய, துயரமான நேரங்களில் கடவுளை தேட, குடும்பமாக ஒன்றிணைந்து வாழ நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். உன் தந்தையும் தாயும் மதித்து நட என்ற 4வது கட்டளை நினைவில் வையுங்கள். தூய ஆவியார் நம்மை ஞானத்தாலும் நன்றி உணர்வாலும் நிரப்புவாராக. இந்த நாளை சிறப்பிக்க முதியோர் நோயாளர்களின் வீடுகளில் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலாக திகழ்வோம். இளைய தலைமுறையினுடன் உரையாட, அவர்களுக்கு வழிகாட்ட, ஆலோசனை வழங்க வாய்ப்பை உருவாக்குவோம். முதியோருக்கு பல விதத்திலே அவர்களது குறைகளை கேட்டு அவர்களுக்கு ஆறுதலை வழங்குவோம். அவர்களுக்காக இறைவேண்டல் செய்து திருச்செப மாலை வழியாக அன்னை மரியா அவர்களுக்காக பரிந்து பேசுவதை உணர செய்வோம். இரவு உணவிற்கு வெளியே அழைத்து செல்வோம். வெளியே உள்ள புதிய காற்றை அவர்கள் உணரட்டும். குடும்பத்தில் அவர்கள் செயல்களுக்கு நன்றி சொல்வோம். பாராட்டும் நன்றி உணர்வும் வளரட்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் முதியோரை சந்தித்து அவர்களுக்காக இறைவேண்டல் செய்கின்றேனா? நான் முதியவர்களின் தியாகச் செயல்களுக்காக நன்றி செலுத்துகின்றேனா? நான் முதியோர்களின் அனுபவங்களையும் ஆலோசனைகளையும் மனமகிழ்வோடு பெற்றுக்கொள்கிறேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் முதியோரை சந்தித்து அவர்களுக்காக இறைவேண்டல் செய்வோம். முதியோர்கள் தியாகச் செயல்களுக்காக நன்றி செலுத்தவும், முதியோர்களின் அனுபவங்களை ஆலோசனை பெற்று மனமகிழ்வோடு வாழவும் வரம் தாரும். ஆமீன்.